நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே பாருங்கள், ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு வீட்டில் ராகுன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ராகு திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு 18 வருஷம். ராகுக்கு ராகு மகாதசை பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம், தவம், அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பம்ங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷத்துப்படி 11ஆம் ராசி கும்பராசி. சரிங்களா? கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிதானமான ராசிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்லோ. கும்பம்ங்கிறது ஸ்லோ தான், ஏன்னா ஸ்திர ராசி. மகரம் சரம், வேகமான இது. கும்பம்ங்கிறது ஸ்திரமான ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் மெதுவாக தான் முடிவெடுப்பாங்க, மெதுவாக தான் இது பண்ணுவாங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. நிதானமாக இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரகசிய நடவடிக்கையுடையவர்கள். ஏன்னா ஒரு ராசி சின்னமே குடம், அந்த பானைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பானைக்குள்ள என்ன இருக்குது, அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க, ரகசியத்தை காக்குறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கன்ஃபார்மாக இருக்கும் இந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகவாதி, ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு ஆன்மீக ராசி. இப்போ கும்பராசிக்காரங்க ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, மெதுவாக செயல்படுவீங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பல தடவை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ராசியில் கும்பராசி ஒன்று. சரிங்களா?
இது ஒரு நண்பர்களுக்காக நிறைய கும்பராசிக்காரங்க நிறைய நண்பர்கள் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா 11ஆம் இட ராசிங்கிறனால காலபுருஷ தத்துவப்படி 11ஆம்ங்கிறதுனால நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க. நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிலையும் இந்த கும்பராசி ஒரு ராசின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க, 7.5 சனி வந்து போட்டவங்களை ஒரு வழி பண்ணிட்டு இருந்திருக்கும், ஒரு வழி பண்ணிருச்சு உங்களை. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷ காலகட்டமா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இது திருமணத்துல பிரச்சனை, புத்திர பாக்கியத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையினால ஏதோ ஒரு மன சங்கடத்துலையும் மன கஷ்டத்துலையும் தான் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை, வேலை இல்லை, சரியான வேலை இல்லை, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பாரு. நிறைய அனுபவங்களையும் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போற சனி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவாங்க, பெரிய பாதிப்பு கிடையாது. இப்ப ராகு வந்து உங்க ராசிக்கு வர்றாரு. இப்பதான் ஜென்மசனி விலகி உங்களுக்கு இப்ப பாதசனியில் இருக்கீங்க. சரிங்களா? அதாவது ஜென்மசனி விலகி இப்ப பாதசனியில் இருக்கீங்க. இப்ப ராசிக்கு வந்து ராகு வர்றாரு. கேது வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 ராகு கேது பயிற்சி ஆகும். மீனத்தில் இருக்கிற ராகு உங்க ராசிக்கு வந்துருவார். கன்னியில் இருக்க கேது 7ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துருவார். இப்ப ராசியில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னா குருவோட பார்வையில வந்துடுறாரு. குருவோட பார்வை வரதுனால எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசை தூண்ட வைப்பார். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா சிந்திக்கிறது, ஆசை அதிகரிக்கும். இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ராகு வந்து யோசிக்க வைக்கும். மாய வழி விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. யார்ட்டையும் போய் மாட்டிக்காதீங்க. பணத்தை கொடுங்க, நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் 10 லட்ச ரூபா மாத்தி தரேன், நம்ம பெரிய எல்லாம் மாறிடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பெரிய அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆசை வார்த்தை போட்டு உங்களுக்கு தூண்டில் போட வைப்பாங்க. அதில் போய் தூண்டில போய் மாட்டிக்காதீங்க, சிக்கிடாதீங்க, அகலக்கல் வச்சிட வேண்டாம். சரிங்களா? ராசியில் இருக்கிறவங்க பிரம்மாண்டப்படுத்தி தான் செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால அடுத்தவங்களை நம்பாம நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கனாலே பெரிய பாதிப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தாது. சரிங்களா? அதனால ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹெல்த்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு வர்றாரு கேது. 7ல் கேது வர்றதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ 2ல் வேற சனி இருக்காருங்களா, அப்போ குடும்ப சனிங்கிறதுனால குடும்பத்தில் ஏதோ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நீ பெருசா நான் பெருசா, இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போகும். 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டுத்தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மன கஷ்டம், மன சங்கடம், ஒன்றுமே எதுவுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்னதாக சில இது வந்தால் கூட அது பெருசுபடுத்துற மாதிரியெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். பிரச்சனையே இல்லாமல் இருப்பீங்க, ஆனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? 7ஆம் இடத்துல கேது இருக்கிற வரனால. மற்றபடி உங்க ராசிக்கு வந்து குரு பார்க்குதுங்க. குரு உங்க ராசி பார்க்குறாரு. என்னதான் உங்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தாலும் இது எல்லாமே இந்த குருவோட பார்வையில ஒரு கண்ட்ரோல் வந்துடும். ஏன்னா இது போல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள தானே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ குருவோட பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 9ஆம் பார்வை உங்க ராசி பார்க்கறதுனால ஒரு மன தெளிவுக்கு வந்துருவீங்க. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அது ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்கும். சின்ன பிரச்சனை தான் வரும், ஆனால் பெருசா பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராகு ராசியில் இருந்தா குரு பார்வையில் இல்லாமல் இருந்தால் தான் ராகு கெடுக்கும். இப்போ குரு பார்வை ராசிக்கு வந்து ராகு மேல விழுகிறதுனால அந்த இருள் கிரகத்து மேல ஒரு ஒளி கிரகம் படுறதுனால அந்த இருள் தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவீங்க. பெருசா பாதிப்பு இருக்காது. சரிங்களா? மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 5ல் இருக்க குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோக குரு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு. அதிர்ஷ்ட ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா 5, 9 தான். அப்ப அதிர்ஷ்டமே கிடைக்கலைங்க சார், அதிர்ஷ்டமே எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, ஒரு 2.5 3 வருஷம் எதுவும் நடக்கல, எனக்கு 5 வருஷம் எதுவும் நடக்கலன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா பெருசா ஆசைப்பட வேண்டாம். சரிங்களா? ராசியில் இருக்கிறாங்க பெருசா ஆசைப்படுற மாதிரிலாம் ஆசைப்பட வைக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேச்சுல கவனமா இருக்கணும். 2ல் இருக்க சனி வந்து வளவள கொலகொலன்னு பேச வைக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி தான் வைக்கும். அதனால வாக்கு சம்பந்தம் பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருந்தீங்கனாலே பெருசா ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்க. சரிங்களா? கும்ப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. உங்க ராசிலேயே நீங்க பிறக்கும் போது என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. சிம்ம ராசியில என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த ராகுகேதோட இதுதான் இந்த ராகுகேது இப்படிதான் உங்களை செயல்படுத்தும். ராகுகேதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் ராகுகேதோட சம்பந்தப்பட்ட தந்தையோட ஆரோக்கியம், தந்தை வெளியில பிரச்சனை வரும். சந்திரனோட ராகுகேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மாவுக்கு சில பிரச்சனைகள் வரும். செவ்வாயோட ராகுகேது சம்மந்தப்பட்ட சகோதரனால் பிரச்சனை, உங்களுக்கே ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு, விபத்து சந்திக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இதெல்லாமே வர்றது அந்த மாதிரி எல்லாம் மேக்சிமம் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால செக் பண்ணுங்க யாரோட சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்க. புதன்
ராகுக்கு எது சம்மந்தப்பட்டுச்சுன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை, படிப்புல தடை, புதன் கேதுல சம்மந்தப்பட்ட படிப்புல தடை வரும். அப்ப இது உங்க பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கு, இப்போ வரக்கூடிய அந்த கிரகத்து மேல இப்ப ராகு கேது வரனால என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும், இது உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம துல்லியமா 100% தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.